பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இதனாலே கர்த்தருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தையை நாம் ஆராய்ச்சி செய்ததாக அந்த பைபிள் ஸ்டடிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முழுவதையும் படித்துக் கொண்டு வாருங்கள், இந்த வாரத்தில் நாம் இதை வேத ஆராய்ச்சி செய்யலாம் என்று சொல்லி நான் போட்டிருந்தேன் ஒரு பிரேயர் ரிக்வெஸ்டாக. ஆனால் 21 வசனத்தையும் ஒரே நாளில் ஆராய்ச்சி செய்வது என்பது முடியாத காரியம் என்பதை நான் ப்ரிப்பேர் பண்ணின போது அறிந்து கொண்டேன். ஆகவே முதல் 6 வசனங்கள் மாத்திரம், ஏனென்றால் அது மிக முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான ஒரு காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே முதல் 6 வசனங்கள், 1 to 6 வசனங்கள் வரைக்குமாய் நாம் இந்த நாளிலே நாம் வேத ஆராய்ச்சிக்கு கடந்து செல்வோம். ஆகவே இதற்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னென்றால் Abraham's faith and righteousness. Abraham's faith and righteousness. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்களையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியா இருக்க கடவுள். ஆமென். பிரியமானவர்களே, 2 விஷயங்கள் மூலமாக நாம் இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை இந்த முதல் 6 வசனத்துல 2 விஷயங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக 1 to 5 வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது God's promise of a child to Abraham and a blessed descendants. கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அது சுதந்திரவாளியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனாக, அவன் மூலமாக வருகிற சந்ததி, இதன் மூலமாக ஒரு பெரிய சந்ததி உலகம் முழுவதும் நிரம்பும், அதை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த முதலாம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை பல விதங்களிலே பலருக்கு அது வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய திட்டம் பலவிதமான முறைகளிலே அவர் யாருக்கு அதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை பல விதங்களிலே அவர் நிறைவேற்றுகிறார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் நேரடியாகவே வெளிப்பட்டு காட்சி கொடுத்து அதை தன்னுடைய திட்டத்தை அவர் சொல்வார். அடுத்ததாக பார்க்கின்ற போது an audible voice, ஒரு நல்ல சத்தமான ஒரு வார்த்தை மூலமாக கடவுள் தன்னுடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவார், வார்த்தையை வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு கடந்த வாரத்தில், ஞாயிற்றுக்கிழமை முந்தின வாரத்தில் நாம் எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற போது பெரிய சத்தத்தை அவர் கேட்கின்ற போது வெளியே வரவில்லை, எபிலிருந்து மெல்லிய சத்தம், சாஃப்ட் வாய்ஸ் கேட்கின்ற போது வெளியே வந்தது. அப்ப அதை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின பிறகு அவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு வெளியே வருகிறார். அதே போல யோபுடைய வாழ்க்கையில அவன் தாறுமாறாக பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய நண்பர்கள் அவருடைய தலையை கெடுத்த பிறகு அதுவரைக்கும் பொறுமையா இருந்த யோபு அதன் பிறகு கடவுளிடத்துல பல கேள்விகளை கேட்கிறான். நான் நியாயமாக இருந்தது தப்பா, நீ இருந்தது தப்பா என்ற ஒரு கோணத்துல கடவுளிடத்துல கேட்கின்ற போது கடவுளுக்கு சரியான கோபம். அத நீ ஒரு கேள்வி கேட்டா ஒரு 1000 கேள்வி கேட்பார். அந்த விஷயத்த நம்ம அந்த 38ஆம் அதிகாரத்துல 42 வரைக்குமா பார்க்கிற போது எல்லாமே அவர் கேள்வி கேட்டு கேட்டு கடைசியில சரண்டர் ஆகும். அப்போ யோபுக்கு கடவுள் ஒரு பெருங்காற்றின் மூலமாக பதில் கொடுக்கிறார். சோ அங்கே பார்க்கின்ற போது the word of God is delivered to him in a whirlwind என்று சொல்லி, ஒரு பெருங்காற்று, whirlwind என்று சொல்லி பார்க்கின்ற போது பெருங்காற்றின் மூலமாக மெல்லிய சத்தத்தோடு அவர் பேச முடியும். பேர் இறைச்சலோடு கூட, பெருங்காற்றின் சத்தத்தோடு கூட அவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த முடியும். அதே போல கனவுகளின் மூலமாகவும் வெளிப்படுத்த முடியும், தரிசனத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்த முடியும். இங்கே இவருடைய விஷயத்தில் பார்க்கின்ற போது
தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். அடுத்து தேவதூதர்கள் மூலமாக சில காரியங்களை சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். பிரீஸ்ட் ஆசாரியர்கள் மூலமாக இந்த காரியத்தை சொல்லி வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கின்ற போது here we see the word of the Lord came to Abraham in a vision. ஒரு தரிசனத்தின் மூலமாக கடவுள் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னென்றால், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. அவனுடைய சூழ்நிலை எப்பேற்பட்டதாக இருந்தது என்றால், அவன் பயந்து போன ஒரு சூழ்நிலை இருந்தான். ஏனென்றால் எதற்காக? அந்த பெரிய பெரிய ராஜாக்களை முறியடித்த பிறகு அவர்கள் மறுபடியும் தாக்குவார்கள் என்பதற்காக அல்ல. இவனுக்கு அந்த தைரியம் இருந்தது, ஆபிரகாமுக்கு அந்த தைரியம் இருந்தது. கடவுள் மேல் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். வேறு என்ன பயம் என்றால், ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் இன்னும் இதுவரைக்கும் நடைபெறாமல் இருந்தது. நானும் வயசாகி கொண்டே போகிறேன், என்னோட கூட இருக்கின்ற என்னுடைய மனைவியும் சாராலும் வயதாகி கொண்டே போகிறது. அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆனது என்ற ஒரு காரியம். ஏனென்றால் God assures Abraham that he will have a son and his descendants will be as numerous as the stars. வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் எண்ணிலடங்கா ஒரு பெரிய சந்ததி உன்மூலமாக உண்டாகும் என்று சொல்லி, உன்மூலமாக பிறக்கின்ற அந்த சந்ததி மூலமாக, மகன் மூலமாக இந்த சந்ததி வரும் என்று சொன்னார். அது இதுவரைக்கும் நிறைவேறலையே, அதான் பயம், அதுதான் கலக்கம். So this promise is very crucial for him, very crucial. So Abraham was childless என்பதை நாம் பார்க்கிறோம். இது இவ்வளவு வயசான பிறகும் கடவுள் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. அவர் வயதான ஒரு தோற்றத்தோடு இருக்கிறார். He was very old. At this age, the biological method or way of childbirth is a very cumbersome issue. முடியாது என்று இல்லை, சிலருக்கு 60 வயசுல கூட 70 வயசுல கூட குழந்தை பெற்றிருக்கிறாங்க. இந்த பூலோக வாழ்க்கையில பார்க்கணும். ஆனால் இவர் அதெல்லாம் தாண்டி போயிட்டுக்கிறார், தாண்டி போயிட்டுக்கிறார். ஆகவே அவருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா உலக வழக்கு என்ன, அந்த சின்ன வயசுல இந்த சைல்டு பர்த் போன்ற காரியங்கள் எல்லாம் அது கடவுளுடைய படைப்புல உருவாகிறது. ஆனால் வயதான பிறகு எப்படி கடவுள் வர ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார், அது எப்படி நிறைவேற்றி வர்றான்ற கலக்கம், அதான் பயம். அந்த கலக்கம் ஏற்படுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே அப்ராமே, நீ பயப்படாதே. ஆகவேதான் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு மனுஷனுக்கு அவர் அந்த கலக்கத்தை போக்கி, பயத்தை போக்கி அவனை திடப்படுத்த வேண்டும். ஆகவேதான் இந்த வார்த்தைகளை சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருந்து உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இருக்கிற உங்களவே நான் இருக்கிற பாருங்க. ஐயம் என்ற வேர்ட் இங்கே வருகிறது. எய்மி எய்கோ என்ற வார்த்தை, அதாவது புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம், நானே திராட்சை செடி, நானே ஜீவப்பம், இயேசுவை தவிர வேற யாரும் சொன்னது. இங்கே பழைய ஏற்பாட்டில் கடவுள் சொல்கின்ற ஒரு முதலாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஐயம். மோசேயை விட நான் எகிப்துக்கு போகின்ற போது அங்கே யார் உன்னை அனுப்பினார்கள் என்று சொல்லுகின்ற போது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அனுப்பினார் என்று சொல் என்றார். I am that I am. அவர்தான் எப்பொழுதும் இருக்கிறவர், அவர் அனுப்பினார் என்று போய் சொல்லு. சோ அதே அவர் தான் இங்கே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லுகின்ற போது எபிரேய வார்த்தையில மாகேன், மாகேன் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். மாகேன், மாகேன் என்றால் a protector, பாதுகாவலர் என்று சொல்லி, ஒரு டிஃபென்ஸ். இப்போ வேறு வெளிநாட்டுல இருக்கிற தாக்குனா, இப்போ 4 பேர் இல்ல ஒரு 40 ராஜாவை திடீர்னு இப்ப தாக்குறாங்க. இவர்களுக்கு ஒரு கேடயமாக இருந்து எல்லா பக்கமும் பாதுகாக்க யாரால் முடியும்? கடவுளால் தான் முடியும். ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சொல்லுகிற மாத்திரத்துல யார் யார் நிற்கிறாங்க தெரியாது, ஆனால் அவர்களை சுற்றிலும் நின்று அவர்களை பாதுகாப்பார். ஆகவே தான் நீ பயப்படாதே, I am your shield என்று சொல்லி சொல்லுகிறதை அந்த ஷீல்ட் என்ற வார்த்தைக்கு என்ன, மாகின் என்று சொல்லி அர்த்தம். ப்ரொடெக்டர், நன்கு பாதுகாக்கிறவர் என்று சொல்லி. ஆப்பிரியமாக ஆபிரகாமை பாதுகாத்தவர், கடைசி வரைக்குமாய் அவரை வழிநடத்தினவர். அவர் பொய் பேச மனுஷன் அல்ல,
மனம் மாறி போக மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று சொல்லி கடவுளுடைய வசனம் சொல்லுது. அடுத்ததாக அவர் சொல்லுகின்ற போது நான் உனக்கு மகாபலனுமாய் இருப்பேன் என்று சொல்றார். I am your reward. ஒருவேளை எல்லா ராஜாக்களையும் முறியடித்த பிறகு கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, அதை எடுத்துல அவர் எனக்கு தேவையில்லை, எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை, என் பணம் பொருள் ஆஸ்தி அந்த எது எனக்கு ஆசையே இல்லை, அந்த ஆசை இல்லை, ஆனாலும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆசை இல்லாதவங்க இன்னும் அதிகமாக அவர் கொடுப்பார். எனக்கு என் அப்பா எனக்கு போதும் என்று சொல்லி அவர் இருக்கின்ற போது அவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார் என்பதை என பார்க்கிறோம். So yes, God is our shield and our reward, our protection and our provision. நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் எல்லாம். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை வழிநடத்துகிறவர். எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்ய முடியாது. சில காரியங்களிலே அவர் அந்த பூரணம் ஆகாதபடிக்கு அவர் ஒரு வேக்யூம் கூட வைப்பார். அதற்காக அவர் கெட்டு போனவர் நம்ம சொல்லவே முடியாது. ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை அங்கே போய் அவன் பல காலம் பெரிய அளவில் சந்தோஷமா இருந்தான், எங்கே போடப்படல. ஆனால் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயரை எடுத்தான். சரித்திரத்திலே அவன் இடம் பெற்றான், கர்த்தருடைய இதயத்திலே இடம் பெற்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் முக்கியமானது. இன்று அரசியல் தலைவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்வார்கள். இப்ப இந்த நெக்ஸ்ட் 2026ல தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இல்லையா, எல்லாரும் ஒரு வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி என்று சொல்வார்கள். சிலர் சுற்றுப்பயணம் போகும்போது சொல்றார்கள், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்போம், அரணா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம் என்று சொல்லி. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகள் காத்துல பார்க்கிற மாதிரி அது சொல்வார்கள், அநேக நேரங்களில் நிறைவேற்ற மாட்டார்கள். ஆனால் இவரோ வாக்கு மாறா தெய்வம், இவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அப்படி நிறைவேற்றியதை தான் நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலக பிரகாரமான அரசியல்வாதிகள் எப்பவுமே நெகட்டிவா சொல்லவே மாட்டாங்க. எந்த ஒரு காரியம் ஒரு பெட்டிஷன் போனா இதுவா ஓகே பண்ணி தரேன், பாசிட்டிவா தான் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். சிலர் செய்வார்கள், சில காரியங்களை செய்வார்கள், பல காரியங்களை செய்ய மாட்டார்கள். சிலர் முயற்சி செய்வார்கள், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் இவரோ செய்து முடிப்பவர், எனக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் ஆண்டவர். ஆகவே இங்க அந்த ஒரு பாதுகாப்பு அரணுக்குள்ளாக ஆபிரகாமை கொண்டு வர வேண்டும். அவன் தைரியமாக அதாவது திடனோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக he establishes with all these words, all these protective measures. நீ பயப்படாத, நான் இருக்கிறேன் கூட, நான் உனக்கு ஷீல்டா இருக்கிறேன், ஒரு கேடயமா இருக்கிறேன், அரணு கோட்டையமா இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத. சரி, உலகமா சொன்ன பிறகு இவருக்கு என்ன நினைத்தார் என்றால், 2வது வசனம் பாருங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். என்ன கேள்வி? அதுக்கு ஆபிரகாம் கர்த்தராகி ஆண்டவர், அதாவது நன்றி ஏதாவது சொல்லிக்கலாம் எதுவுமே இல்லை. ஆனா இவருக்கு இருந்த கலக்கம் வேற என்னது தெரியுது இல்லையா? அதுக்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? என்ன தருவீர் சுவாமி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்குரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றார். நீர் வாக்குத்தத்தம் பண்ண காரியங்கள் எங்க போச்சு சுவாமி? இல்லையா? அதாவது அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடியனுக்கு என்ன தருவீர்? இது என்ன தருவீர் நாம் கேட்கும்போது, ஏன் சுவாமி நீர் சொன்ன அந்த காரியத்துல எப்போ நீங்க செய்வீங்க? ஏதாவது டைம் லிமிட் ஏதாவது உண்டா? அந்த மாதிரி எதுவும் போய் பார்கெயின் பண்ணல. He is not bargaining with God, but honestly expressing his doubt. உண்மையாவே மனசுல அந்த சந்தேகத்தை அவர் கேட்கிறார். எங்க சாமி எனக்கு புத்திர சந்தானம் இன்னும் இல்லையே, தருவீர் என்று சொன்னீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் கூட இருக்கிற தமஸ்குரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே. சரி, இந்த எலியேசர் யார் என்பதை இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்க அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்றால், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம், 3வது வசனம் பாருங்க, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். அந்த காலத்துல குழந்தைகள் இல்லை என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு பிள்ளையை தத்தெடுத்து, அது அடிமை பிள்ளையாக தத்தெடுத்து அதை
தன்னுடைய ஒரு வாரிசாக வைத்துக் கொள்வார். ஆனால் கடவுள் இந்த விஷயத்துல அவன் வீட்டிலே வளர்கின்ற அந்த எலியேசர் மூலமாக அவன் எனக்கு இப்பொழுது சுதந்திரவாளி இருக்கிறானே என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லும் போது he negates his the view, அதை தள்ளிவிடுகிறார் என்பதை தான் பார்க்கிறோம். ஏன்னா அவர் அதன் பிறகு 4ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 13:14 என்ன சொல்லுகிறாரு? 13:14 உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணப்படுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அந்த காரியத்தை செய்தவர் ஏன் இன்னும் நிறைவேற்றல? அதுதான் சந்தேகம், அதுதான் சந்தேகம். ஆகவே அதை வெளிப்படையா கேட்கிறார். எங்க அப்பா என்ன படைச்சவர், அவர் எவ்வளவு கோவப்பட்டப்பட வேற வழியில், ஏன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். So I just want to clarify my doubts with my creator. அதை வெளிப்படையாக கேட்கிறார். அதாவது சொல்லுவாங்கல்ல, வெள்ளை மனம் கொண்ட ஒரு மனுஷர், வெள்ளந்தி சொல்லுவாங்களா, வெள்ளந்தியாய், அதாவது வெரி இன்னசென்ட் பர்சன், வெள்ளை மனம் கொண்ட ஒரு ஆய். அந்த காரியங்களை ஏற்கனவே சொல்லியிருந்தார் 13ஆம் அதிகாரத்துல படிச்ச அந்த 16ஆம் வசனத்துல. அதே போல 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பார்க்கும்போது உன்னுடைய சந்ததிகளை நான், அதாவது எந்த அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பேன், எல்லாம் ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும்னா, இப்ப இவர் மூலமாக வருகின்ற அந்த பிள்ளை மூலமாக தானே பெரிய ஜாதி எழுப்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இன்னும் ஆகவில்லை? ஒருவேளை அதை ஆண்டவருக்கு மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வரும்படியாக கேட்கவில்லை. ஏன் சுவாமி என்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு வெள்ளை மனதோடு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் மைண்ட், வேற எதுவுமே கிடையாது. there is no conspiracy in his mind. எந்த கட்ட எண்ணமும் இல்லாம without prejudice அவர் கேட்கின்ற அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவருடைய பிராதிசயத்தை அவர் ஊர் என்ற இடத்திலே அவருடைய தகப்பனாரோடு கூட கேராக கூட இருக்கும் போதே கடவுள் அறிந்தவர். அவர் பிரித்து எடுத்தார். So he has been set apart to lead his life for the glory of God. ஆகவேதான் Abraham, so he was a very prudent and transparent in nature. எந்த விஷயத்திலுமே ஒரு வெளிப்படையான ஒரு உள்ளத்தை கொண்டவர், மூடி மறைக்கின்ற ஒரு சுபாவம் இல்லாமல் எதையும் மறைக்கிறார். ஆகினால எதுக்கு இந்த பிரஷர் எதுக்கு மனசுலயே இருக்கணும்? இந்த கவலை எதுக்கு என் மனசு இருக்கணும்? கேட்டுவிடலாம் ஆண்டவர்கிட்ட. 1 பேதுரு 5:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துக் கொள்ளும். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவனு தான், எங்க அப்பா மேல நான் இறக்கி வச்சிருந்தேன். So this is what the only solution that I am aware of. எனக்கு தெரியும், அங்கே நான் இறக்கி வைக்கிற போது எல்லாமே அதற்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும். ஆகவே அந்த 1 பேதுரு 5:7 சொல்லிக்கிறோம், அவர்கள் விசாரிக்கிறவார் அப்படிங்கிற ஒரு கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம அந்த கவலையை வச்சுட்டார். இப்போ ஆண்டவர் பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எலியேசரை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் எலியேசரை பற்றி சொல்றார். தமஸ்கு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்குரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றார். 3ஆம் வசனத்துல பின்னும் அப்புறம் தேவரீர் எனக்கு புத்திர சுதந்திரம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். 2 விஷயத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று, இந்த தமஸ்குரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறான். எலியேசர் என்ற வார்த்தைக்கு God of help என்ற அர்த்தம். இல்லையா? God is helper, கடவுள் உதவி செய்பவர் என்ற அர்த்தம். எலியேசர் என்ன? கடவுள் உதவி செய்பவர் என்று அர்த்தம். யார் இந்த எலியேசர் என்று பார்க்கின்ற போது 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 24:2. வயதில் மூத்தவனும் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, அந்த ஊழியக்காரன் தான் இந்த எலியேசர். சோ அவர் யார் என்று பார்க்கின்ற போது அதாவது the chief of staff. இந்த 24ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவனுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரி.
இப்போ ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் மூன்றையும் தலைமை ஏற்று நடத்துகிற ஒரு பேர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று சொல்வார்கள் இல்லையா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிற போது, செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிற போது நம்முடைய இந்தியாவுக்கு யார் இருந்தது? ஜெனரல் சொல்லுவாங்கள, தளபதி என்று சொல்லி. யாரு? சின்னப்ப சொல்லணும், பெரிய சொல்றாரு ஆமா இல்ல, அவர் பேர் மனெக்ஷா, ஃபீல்டு மார்ஷல் மனெக்ஷா. அதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, ஜெனரல் கரியப்பா இல்லையா? இவர் ஃபீல்டு மார்ஷல் அண்ட் லேட்டர் ஜெனரல் மனெக்ஷா. ஸோ அந்த அதாவது எப்படின்னா சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று சொல்லி இங்கு இவருடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்துக்கு ஒரு பொறுப்பாளர் என்று சொல்லி இருக்கிறார். சீஃப் சர்வன்ட் இன்னொரு பக்கம் வந்து அவருடைய வீட்டில் ஒரு ஊழியக்காரனா இருந்தார் சொல்லிதான் இருக்காரு. ஊழியக்காரன் என்றால் சர்வன்ட் என்று சொல்லி. ஸோ த சீஃப் சர்வன்ட் ஆபிரகாமின் முதன்மை பணியாளர் என்று சொல்லலாம். வயசுல கூட அவர் சீனியர், சாகினல்ல ரொம்ப தெளிவான பார்க்கிறோம். இப்போ இந்த செக்குலர் ஃபீல்டரை பார்க்கும்போது எப்பேற்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டினா, இப்போ ஒரு கவர்மெண்ட் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இல்லையா, முதன்மை செயலாளர், அரசு முதன்மை செயலாளர் என்று சொல்றாங்க. அது போல இங்கே அவர் செய்ய வேண்டிய அந்த பணியை, காரியதரிசி பணியை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஈஸ் எ சர்வன்ட் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் the common notion is that Eliezer was Abraham's household born slave. அவருடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு அடிமையின் பிள்ளை. அவரும் ஒரு அடிமை தான். அவர் எப்படி இருந்திருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, he was a negro, he was a black person, negro Eliezer. ஸோ இது நான் சும்மா சொல்ல, நான் என்னுடைய ரிசர்ச்ல இருந்து எடுத்து வந்த ஒரு காரியம் இருக்காரு. வேதத்தினுடைய அதனுடைய இன்டெப்த் எக்ஸிஜெட்டிக்கல் ரீடிங்ல இருந்து கொண்டு வந்தோம். ஸோ எலியேசர் எப்படி கருப்பா இருப்பார், நீக்ரோ. ஸோ எலியேசர் வாஸ் ஆபிரகாம்ஸ் ஹவுஸ் born slave, adopted as his heir. இப்போ வேறு குழந்தை இல்லாத பட்சத்துல இவன் தான் கடைசியில வாரிசு என்ற ஒரு நிலை. அந்த காலத்துல பழக்கம் அப்படித்தான் இருந்தது. ஆனா கடவுள் அதற்கு அனுமதிக்கவில்லை. ஒருவேளை இவன் மனுஷிகமா அப்புறம் நினைச்சிருக்கலாம், ஏன் விசாரணை கர்த்தனா இருக்கின்ற எலியேசர் தான் இருக்கிறான், அவன் வந்து தத்து பிள்ளையா நான் எடுத்திருக்கிறேன், அடாப்டட் சன் என்று சொல்லி எல்லாம் இருக்கட்டப்பா. ஆனா அவன் ஆண்டவர் அடுத்து என்ன சொல்லுகிறாருன்றது மிக முக்கியமான. சோ இந்த எலியேசர் தான் ஆபிரகாமுக்கு பிற்காலத்துல கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியின் பிள்ளை ஈசாக்கு என்போம் இல்லையா. ஈசாக்கு அடுத்து எவ்வளவு பிள்ளைகா? ஆபிரகாம் எவ்வளவு பிள்ளைகா? ஆபிரகாமுக்கு எவ்வளவு பிள்ளைகோ? ஓகே, அந்த ஈசாக்கு பெண் பார்க்க யாரை அனுப்பினார்? இவரைதான் அனுப்பினார். எலியேசர் தான் பெண்ணு பார்க்கறதுக்கு, ஏன்னா கொஞ்சம் மெச்சூர்ட் பர்சன் போயிட்டு பெண்ணு பார்க்கணும், ரெபெக்கால பார்க்கணும், அதுக்காக மெசபொட்டாமியா போன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஏன்னா அவர் வந்து அவங்க ஃபேமிலியில ஒரு ஒன் ஆஃப் தி சீஃப் பர்சன் இல்லையா, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு, நம்பி கொடுக்குறாரு. ஸோ அந்த நம்பிக்கை பாத்திரமா எலியேசரும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த எலியேசர் மூலமாக சந்ததி வந்து ஆசீர்வதிக்கப்படும் என்பதை இதுவரைக்கும் நாம் பார்க்கல. ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சார் பிள்ளை இல்லாத பட்சத்துல அவன் என்னுடைய வாரிசா இருப்பான். ஆனா கடவுளை திட்டம் அது இல்லை. எலியேசர் சந்ததி மூலமா தான் இன்றைக்கு இஸ்ரவேல் வந்ததா கிடையாது. புரிச்சுங்களா? சாகினால அவருடைய திட்டம் எதுவாக கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆகவே அடுத்ததாக பார்க்கின்ற போது 4ஆம் வசனத்துல கடவுள் பேசுறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாடி அல்ல. யாரு? எலியேசர் உனக்கு சுதந்திரவாடி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாடி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண முன்னாலே கூடுமானால் அவர்களை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார். இவன் இல்லைன்னு கிளாரிஃபை பண்ணினார். எலியேசர் மூலமாக இந்த சந்ததி வர்த்திக்கப்படும் என்று நீ சொல்லுகிற வண்ணமாக அல்ல, நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். இதோ
இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவன் வெளியே கொண்டு போய் காட்டுறார். வானத்து நட்சத்திரம்னால என்ன முடியும்னு சொல்லி அது அப்பேற்பட்ட அளவுக்கு இவருடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை மறுபடியும் அவர் சொல்லுகிறார். தன்னுடைய வாக்குத்தத்தத்தை எண்ணி பார்க்கிற கடவுள், வாக்குத்தத்தத்தை மறுபடியும் புதுப்பிக்கிற கடவுள், அதை நிறைவேற்றுகிற கடவுள் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, விசுவாசம் என்னும் பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற போது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்றால், முதல் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், விசுவாச பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டிய முதல் பாடம், கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன என்றால், கடவுளுடைய திட்டம் அவர் நிர்ணயம் பண்ணின நாளிலே நேரத்திலே நடக்கும். அவருடைய மன விருப்பத்தின்படி நடக்கும். அதான் அவருடைய சித்தம். நம்முடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தப்படி நடக்கும். அவர் நிர்ணயம் பண்ணின நேரத்திலே, நாளிலே, நாடிகளே நடக்கும். நிச்சயம் நடக்கும். அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது ஆபிரகாம்ஸ் ஃபெய்த் அண்ட் ரைச்சியஸ்னஸ். இதுதான் தலைப்பாக முக்கியமாக இந்த 6ஆம் வசனத்தை மையப்படுத்தி நான் இங்கே அதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த வசனத்தோட நம்ம இதனால் பைபிள் ஸ்டடியை முடிக்கிறோம். And he believed in the Lord and he accounted it to him for righteousness என்று சொல்லி இங்கே இருப்பாங்க. So this verse is foundational in understanding salvation by faith. அதாவது இந்த விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொல்லி, நீ விசுவாசிக்கின்ற போது உன்னை பிடித்திருக்கின்ற எல்லாம் ஒழிச்சு போயிடும். அவருடைய விசுவாசத்துல வருகின்ற போது உன்னை கட்டியிருக்கின்ற கட்டுகள் அகன்று போகும், பிசாசுடைய அந்தகார சக்திகள் அகன்று போகும். விடுதலை என்பதை, உண்மையான விடுதலை அந்த விசுவாசத்தோடு வருகின்ற போது அவர் கொடுக்கிற அந்த ஒரு விடுதலையாக இருக்கிறது. சால்வேஷன் பை ஃபெய்த். அப்போஸ்தலர் 16:31 பார்க்கின்ற போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இது எந்த கான்டெக்ஸ்ட்ல நடைபெற்றது? பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் ஜெயில போடுறாங்க. ஜெயில அவர்கள் கடவுளை துதிக்கின்ற போது அவர்கள் அதாவது தேவதூதன் கொண்டு வந்து வெளியே விட்டு விடுகிறாங்க. கடைசியில ஜெயில் கதவு மூட வண்ணமாக இருக்கிறது, பூட்டு போட்ட வண்ணமாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் இல்லை. அந்த வேலைக்காரன், அதாவது அந்த போர் சேவகன் ரொம்ப வேதனை, என்ன அது முன்னதாக இருக்குது, ஆனா ஆட்கள் இல்லையே, வெளியே இருக்கிறாங்களே. அப்போ நடக்கிற ஒரு சம்பவம், அந்த சிறைச்சாலைக்காரன் அவருடைய கேட்கிறான், ஆண்டவன் மாதிரி நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ அவர் சொல்லுவார், நீ விசுவாசி, அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்தார். அப்ப அவங்களுக்கு பெரிய விடுதலை, கட்டப்பட்டிருந்தவனுக்கு ஒரு விடுதலை என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் நம்பினான். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், அதான் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்பினான், அந்த believed, he had faith என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். ஏன்னா இது பைபிள் ஸ்டடின்றதுனால கிரேக்க வார்த்தையில பிஸ்டிஸ் என்று சொல்லி அர்த்தம். பிஸ்டிஸ் லத்தீன் பாஷையில ஃபிடே என்று சொல்லி அர்த்தம். எபிரேய பாஷையில பார்க்கின்ற போது ஆமன், அதாவது ரூட் வேர்ட் என்னன்னு பார்ப்பது ஆமன் என்றால் பிலீஃப் அல்லது ஃபெய்த், ட்ரஸ்ட் என்று சொல்லி அர்த்தம், நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்று சொல்லி. சோ இங்க பார்க்கிற போது இந்த he believed என்ற வார்த்தை amen என்ற ஒரு வார்த்தை. amen, he believed, அவன் நம்பினான். amen என்று பார்க்கின்ற போது இதுதான் நம்ம சொல்ற ஆமென். அப்படி பார்க்கணும் சார், என்ன சொல்றீங்க நடக்கட்டும், ஆமென் ஆமென். இஸ்லாமியர்கள் அதான் சொல்றோம், அரபுக்காரனும் அதே மாதிரி ஆமென் சொல்றோம், ஆமென் ஆமென். So he believed, நம்பினான். So it அப்படியே நடக்கட்டும், நான் நம்பினேன், அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் அந்த காரியத்தை அவர்
பிரியமானவர்களே, இந்த he believed என்ற அந்த வார்த்தை, அவன் நம்பினான், அவன் விசுவாசித்தான் என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. It signifies trust and reliance on God. கடவுள் மேல் வைக்கும் நம்பிக்கை மற்றும் அவரையே சார்ந்திருப்பது, அதுதான் நம்பிக்கை, அதான் விசுவாசம் என்பது. கடவுளையே நம்பி கடவுள் மேல் வைக்கும் அந்த நம்பிக்கையிலேயே சார்ந்திருப்பது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போறோம், ஏரோப்ளேன்ல நம்ம போறோம். ஏரோப்ளேன்ல நம்ம போகும்போது நம்ம போற டெஸ்டினேஷனுக்கு போகக்கூடிய ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா அங்க போய் சேருவோமா இல்லையான்றது கேரண்டி கிடையாது. போய் சேருவோம் என்ற ஒரு காரியத்தை ஏற்படுத்துவது நம்பிக்கை. போய் சேருவோமோ சேர மாட்டோமோ இருந்தாலே நம்ம அதுல டிராவல் பண்றோம், அதுதான் விசுவாசம். புரிஞ்சுங்களா? அதனுடைய இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் விசுவாசத்தை பற்றி சொல்லுகின்ற போது எபிரேயர் 11:1 விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. கண்ணால் காண்கிறதே நான் நேர்ல பார்க்கிறேன். because I am seeing it from my own eyes, tangible, visible. ஆனால் காணப்படாததை நம்புகிறோமே, அதுதான் விசுவாசம். 1947 சுதந்திரம் வந்தது என்று சொல்லி நான் பார்க்கல. ஆனால் காந்தி அதற்கு தலைமை ஏற்று ஒன் நேஷன் தியரி என்ற ஒரு அடிப்படையில் சுதந்திர போருக்கு அவர் தலைமை தாங்கி நடத்தினார். வெற்றி கிடைத்தது, ஆங்கிலேயரிடத்திலிருந்து நாம் வெற்றி, அதாவது விடுதலை பெற்றோம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதுதான் விசுவாசம். நான் பார்க்கல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற போது அவர்கள் வைத்திருந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். அவரையே சார்ந்திருந்தாங்க. எங்க அப்பா என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாவிட்டாலும் சரி, நாங்கள் இங்கே எரிந்து இந்த சூளையிலே சாம்பலாய் போனாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லி நம்பினார்கள். அதுதான் விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்து, அதுதான் விசுவாசம். Amen என்று சொல்லுகின்ற போது it signifies trust and reliance on God. கடவுள் மேல் வைக்கும் நம்பிக்கை மற்றும் அவரே சார்ந்திருப்பது. He is my everything. He is my everything. அவரே எனக்கு எல்லாம். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும். ஆகினால் தான் அந்த ஒரு மனநம்பிக்கையோட நம்ம இருக்கோம். எல்லாருமே சந்தோஷமா இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் துக்கம் உண்டு, துயரம் உண்டு, பல பிரச்சனைகள், அலசடிப்படுகின்ற வாழ்க்கை தான். ஆனால் கடவுளை நம்பி இருக்கின்ற நமக்கு ஒரு ஆறுதல், அவரோடு கூட அவர் இங்கே இருக்கின்ற போது கூட நம்மை ஆறுதல் படுத்துகிறார். சோதனை வேதனையை ஆண்டவர் கொடுப்பவரல்ல, விசாசனை கொண்டு வருகிறான். ஆனால் அதில் தப்பித்துக் கொள்கிற வழியெல்லாம் ஆண்டவர் காட்டுகிறார், நமக்கு காட்டுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே அவரை சார்ந்திருக்கின்ற ஒரு காரியத்தை இங்கே ஆபிரகாம் மூலமாக பார்க்கிறோம். So the word believe is used nearly 100 times. ஒரு 100 முறைக்கு மேல அந்த நம்பு விசுவாசி என்ற காரியங்களை நம்ம வேதத்துல. Salvation is the gracious gift of God and is received by faith. ரட்சிப்பு என்பது கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒரு பெரிய ஒரு வெகுமானம், ஒரு பரிசு. அதை அவர் மேல் விசுவாசம் வைக்கின்ற போது நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி எபேசியர் 2:8 9 வரைக்கும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. It is a gift from the Lord. It is a gift from the Lord. So ஆகவே இந்த விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கியமானது இல்லையா? விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்துல கிட்டி சேர அடிப்படை காரணி அதுதான். அடிப்படை காரணி. அதை நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். ரைச்சியஸ்னஸ், நீதியாக எண்ணினார் பார்க்கிற போது ரோமர் 3:10 நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறப்ப நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, யாரும் கிடையாது, எல்லாருமே பாவிகள் என்று சொல்லி. ஆனால் பாவிகளை அப்படியே பாவத்திலே போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற
இருக்கிறவர் பரிசுத்த கடவுள் அல்ல, அவர் நாமும் நீதிமானாக வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் நீதிமானாக்கினார். நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே முன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டு நம்மையும் நீதிமானாக்கி இருக்கிறார். ரோமர் 3:10 பார்க்கிறோம். படிக்குமா? ரோமர் 3:10 ஃபர்ஸ்ட் எடுங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. சோ நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்ற சூழ்நிலையை கடவுள் மாற்றி அமைக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாம் செய்தது என்ன? இப்போ அந்த ஒரு நீதிமானாக்க வேண்டும் என்றால் ஆபிரகாம் செய்த அந்த பிராக்டிக்கல் என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன, பிராக்டிக்கலா என்ன செய்தார் என்று பார்க்கும்போது he believed the Lord, அவன் கர்த்தரை நம்பினான். ஒன்று. இரண்டாவது, the righteousness was imputed to him. அவன் நம்புகின்ற போது கடவுள் என்ன பண்றாரு, அதை அவனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா போட்டு பாயிண்ட்ஸ். இப்ப ஏதாவது ஒரு ஷோரூம் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா அது இவ்வளவு போனஸ் பாயிண்ட் என்று சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் நம்ம சரண்டர் பண்ணிட்டு அதுக்குரிய அந்த பணத்தை இல்லையோ இல்ல வேற ட்ரெஸ் மெட்டீரியல் அது வாங்கிக்கலாம். அது போல இங்கேயும் Abraham's righteousness was imputed to him. God's righteousness was imputed to him. Impute என்ற அந்த வார்த்தை, ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? Impute means to put to one's account. ஒரு அக்கவுண்ட்ல ஆட் பண்றாரு, இது நல்லது செய்தியா ஆட், அது அப்படியே அடிஷன் ஆயிட்டே இருக்கும். தீமை செய்யும் போது கூட அதுக்குரிய பலன் அதுல சேர்க்கப்படும். மனுஷன், அதான் வசனம் சொன்னோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சோ அப்படி பார்க்கும்போது நீ தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்ற. நமக்கு தீமை செய்யறவங்க நல்லது செய்து கர்த்தருடைய குணாதிசயத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இதன் மூலமாக பார்க்கிறோம். சோ ஒவ்வொரு காரியத்திலும் ஆபிரகாம் கடவுளில் வைக்கும் விசுவாச வாழ்விலே வளர்ந்து பெருகினான். அதுதான் விசுவாசனுடைய அந்த மெச்சூரிட்டி. அந்த மெச்சூர்ட் லைஃப் என்பது வயது ஆகிறதுனாலே வந்து விடுவதில்லை. இந்த குணாதிசயங்களில் எல்லாம் வளர வேண்டும். தடுமாற்றமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், ஆனால் வளர்ந்து பெருக கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். அதை இவர் சிறப்பாக செய்து முடித்தார். So the righteousness was imputed to him என்று பார்க்கின்ற போது இந்த விசுவாசத்தை பார்த்து அதை நீதியாக அவருடைய கணக்கில் சேர்த்த கடவுள் நாமும் நீதிமானாகத்தக்கதாக நம்முடைய பாவத்தை அக்கிரமத்தை கடவுள் தலையின் மேல் சுமத்தினார் இல்லையா? On the cross our sins were put on Jesus' account. He has been numbered or counted with the transgressors இல்லையா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பிற்பகுதியில் பார்க்கும்போது அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்றால் என்னுடைய தண்டனையை அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக அவர் தள்ளப்பட்டார். ஆகவே நாம் நீதிமானாக கடவுள் எவ்வளவு காரியங்களை செய்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்வோம். சோ பிரியமானவர்களே, கடவுள் நீதிபரர். அவரை பின்பற்றுகிற எல்லாரும் அந்த குணாதிசை பெற்றுக்கொண்டு அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அந்த நிலையில் வளர்ந்து பலுகி பெறுவதுதான் விசுவாசம். அந்த குணாதிசயம் கடவுளிடத்துல கீழ்ப்படிதல் என்பது மூலமாக தான் இது உண்டாகிறது. அந்த கீழ்ப்படிதல் இவருக்கு இருக்கு. எப்போ வெளியேறி அந்த ஊரை விட்டு நீ போப்பா, நான் காட்ட எடுத்து போன்னு போயிட்டாரு. அதுதான் விசுவாசம். எங்க போறேன்னு கேட்கல, எந்த இடத்துக்கு போறேன்னு இது விசாரிக்கவே போயிட்டார். அந்த விசுவாசம் அவரையே சார்ந்திருந்தார். போன பிறகு கூட லோத்து உலகத்தை சார்ந்திருந்தான். நல்ல பச்சை பசையில் இருக்கிற சோதம் குமாராவுக்கு போகணும்னு சொல்லி விரும்பி இவரை பிரிஞ்சு போயிட்டார் இல்லையா? கடந்த வாரத்தெல்லாம் பார்க்கும். ஆனால் கடவுள் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானிலே தான் ஒரு ட்ரை பிளேஸ் இருந்தாலே பரவாயில்ல, கம்ஃபர்ட் ஜோன் அங்க இல்லைனாலே பரவாயில்ல, எங்க அப்பா இருக்கிற அது போதும் என்று சொல்லி ஆபிரகாம் இருந்தார். அவரையே சார்ந்திருந்தார், கடவுளையே சார்ந்திருந்தார். ஆகினால்தான் அவர் 4 பெரிய ராஜாக்களை முறியடிக்க முடிந்தது இல்லையா?
தன்னுடைய புத்தியின் மேல் தன்னுடைய அதாவது சாமர்த்தியத்தை, தன்னுடைய ஞானத்தை நம்பியோ தன்னுடைய பலத்தை நம்பியோ அவர் இருக்கவில்லை. கடவுளை சார்ந்திருந்தார். நீதிமொழிகள் 3:5-6 பாருங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வை பண்ணுவார். மனுஷனுடைய வழி நம்ம செவ்வையா இருக்குது நம்ம நினைக்கும். மனுஷனுடைய வழிகள் பல இல்லையா? மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் செம்மையானவர்கள், ஆனால் அதனுடைய முடிவு மரண வழிகள். ஆனால் நீ நான் நினைக்கிற வழி that leads us towards destruction, death. ஆனால் கர்த்தருடைய வழி செம்மையான வழி பரலோகத்துக்கு சேர்க்கக்கூடியது. அந்த காரியத்தை நீதிமொழிகளிலே ஞானி சாலமோன் சொல்லுகிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும், ஏதாவது ஒரு கொஞ்சம் இடத்துல நம்ம வேற எதுக்காவது விடலாம் இல்லை, முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். இவரையே சார்ந்திருக்கிறதுனால அந்த சார்ந்திருக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை அவருடைய அக்கௌண்ட்ல அதை நீதியாக எண்ணினார். நீதி என்று பார்க்கின்ற போது ரைச்சியஸ்னஸ் ஜடாக்கா என்று சொல்லி ஜஸ்ட் ஃபுல் ஆக்ட் ஆர் ரைச்சியஸ்னஸ் ஆர் ரைட்ஃபுல் ஆக்ட் என்று சொல்லி நம்ம ஜடாக்கா. பிரியமானவர்களே, when you trust him, his righteousness is put on your account. 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்தில் நீதிமான்களாகும்படி அவரை பாவமாக்கி கடவுள் நம்மை அலங்கரித்தார், அவரை கைவிட்டார். தன்னுடைய ஒரே பேரான அந்த வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வேதனையான ஒரு காரியம். இப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை கடவுளை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக உனக்கும் எனக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படமாக உனக்கும் எனக்கும் இந்த விசுவாசத்தில் வளர்ந்து பெருகி நாம் நீதியிலும் நியாயத்திலும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குமாரனே கொடுத்தார். இதே போன்ற ஒரு சோதனையை ஆபிரகாமுக்கு வைத்தார். அந்த வயது முதிர்ந்த நிலையில ஒரு குழந்தையை கொடுத்து ஈசாக்கை ஒரே ஏகபுத்திரனை பலி கொடு என்று சொல்வது அவன் போனான். அதுதான் that is the speciality of his faith. ஆனால் கடவுள் அதை நிறைவேற்றுவதற்கு விடவில்லை. மாறாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. பிற்காலத்திலே முழு உலகத்தையும் சுமந்திருக்கிற பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி தன்னுடைய ஒரே பிரார்த்தமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்கின்ற அந்த முன்னடையாளத்தை இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் நமக்கு தேவை. நாம் விசுவாசத்தோடு கடவுளையே சார்ந்திருக்கின்ற போது வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் எங்க அப்பா எனக்கு போதும் என்று சொல்லி ஆபிரகாம் இருந்ததை போல அது அவருடைய வாழ்க்கையில அது நீதியாக எண்ணப்பட்டது. அவருடைய அக்கௌண்ட்ல நம்முடைய வாழ்க்கையில கூட செய்கின்ற எல்லா ஒரு நன்மையான காரியம் நீதி நியாயத்தோடு செய்கின்ற போது பலர் எதிர்க்கலாம், எதிர்ப்பு குரல் கொடுக்கலாம், சப்போர்ட் பண்ணாம போகலாம். ஆனால் நீதி நிலைக்கும், வாய்மை வெல்லும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சித்தம் நடந்தே தீரும். ஆகவே பிரியமானவர்களே, அந்த வழியிலே நீதி நியாயத்தோடு விசுவாசத்தோடு அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக ஆபிரகாமின் வழியை நாம் பின்பற்றி கர்த்தருடைய நித்திய வாழ்விலே பங்குடைய கடவுள் அனுக்கிரகம் செய்வாராக. எல்லாத்துக்கும் மேல தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி ஆமென்.